பெருநாள் முடிஞ்சிட்டாலே எல்லார் வீட்டுக்குமே இந்த ஆட்டுக்கறியும், ஆட்டுக்காலு, ஆட்டு எலும்பு இதெல்லாமே நெறையாவே வந்து சேரும். அந்த மாரி உங்ககிட்டயும் நெறைய ஆட்டு எலும்புலாம் இருந்துச்சு, ஆட்டுக்கால்லாம் இருக்கு அப்டின்னா, கண்டிப்பா இந்த சூப்ப ட்ரை பண்ணி பாருங்க. இத செய்றதுக்கு நம்ம ஆட்டுக்காலையும், ஆட்டு எலும்பையும் ஒண்ணா போட்டு, மிளகு, சீரகம் போட்டு வேக வச்சு நம்ம எடுத்துக்கலாம். கரெக்ட்டா ஒரு 5 விசில் விட்டு எடுத்தீங்க அப்டின்னா, இந்த மாரி நல்லா சுருங்கிரும். அத தனியா ஒரு பிளேட்ல மாத்தி வச்சுக்கோங்க. இப்போ அதே குக்கர்ல எண்ணெய் ஆட் பண்ணிட்டு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம், 1 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதெல்லாமே ஆட் பண்ணதுக்கப்புறமா 2 கொத்து கருவேப்பில அப்படியே காம்போட ஆட் பண்ணிடுங்க. அடுத்து தக்காளி இதெல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறம் 2 பச்சை மிளகா, மஞ்சத்தூள், சீரகத்தூள், சோம்புத்தூள், கரம் மசாலா, இது கூடவே நம்ம வந்து மிளகாய் தூள் கொஞ்சம், அதுக்கப்புறம் பெப்பர் இது மட்டும் தான் ஆட் பண்ண போறோம். பெப்பர் மட்டும் நல்லா கொஞ்சம் நெறைய ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் வந்து ஆட் பண்ணிட்டு, இப்போ நம்ம வேக வச்சிருந்த அந்த தண்ணியோட இருக்கிற எலும்பையும் சேர்த்து இது கூட ஆட் பண்ணிட்டு, அகைன் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணி கரெக்ட்டா 6 விசில் மறுபடியும் விட்டு எடுத்தீங்க அப்படின்னா, உங்களோட சூப்பரான இந்த மட்டன் சூப் வந்து ரெடி ஆயிடும். கண்டிப்பா இந்த ரெசிபிய ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க.